ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபீஸ் பார்க்கலாமா? செகப்பரிசி தோசையும் வெள்ளரிக்காய் சட்னியும் தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய் சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயை தோல்லாம் கட் பண்ணாமல் தோலோடையே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சின்ன கோழி சைஸ் அளவு புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்க வேணாம். வெள்ளரிக்காயில் இருக்க தண்ணி கண்டென்ட்டே உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி. இப்போ செகப்பரிசி தோசைக்கு அந்த ரேஷியோ சொல்லிடுறேன். 1 கப் செகப்பரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் மையாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கரைச்சிட்டு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுறணும். புளிச்சதுக்கப்புறம் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. சூப்பராக இருக்கும். இந்த தோசையும் வெள்ளரிக்காய் சட்னியும் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதை விட இன்னும் ஸ்பெஷலாக இன்ஸ்டன்ட் டோனட் ரெசிபி என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு ட்ரை பண்ணிவிட்டு அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அது அழகாக கொலாஜ் மாதிரி பண்ணி எனக்கு ரிவ்யூ அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபிஸ் எதுவும் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.